இதுதான் பழைய மெத்தையும் கட்டிலும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ புது கட்டில் 4 ஃபீட்டு இது வந்திருக்குது, கஸ்டமைஸ்டாக வந்திருக்குது. 4 ஃபீட்டுக்கு புது மெத்தை வாங்கினோம். மேலே 5 ஃபீட்டை போட்டு அதுக்கு ஏற்கனவே இருந்த மெத்தையை தூக்கி போட்டாச்சு. ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருப்பேன். இது கொஞ்சம் நீளமான வீடியோ, வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லா வீடியோவும் ஆட் பண்ணி இருக்குது. ஒரே வீடியோவை பார்க்கணுன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். இது 15 வருஷம் 20 வருஷம் பழமையான கட்டிலும் மெத்தையும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. கட்டில் குவாலிட்டியும் மேட்ரஸுமே அப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு மேட்ரஸ் எல்லாமே ரிவர்சபிள் இருக்குது, காயர் வித்து ஃபோம் இருக்குது, லேட்டக்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம். கட்டிலுமே கஸ்டமைஸ்டாக நம்ம செய்கிற இடத்துல போய் பார்த்து இதெல்லாம் இங்கே லோக்கல் எது வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 10-15 வருஷம் முன்னாடி, எனக்கு தெரியல. இப்போது நான் ரீசெண்டாக போய் ஃபேக்ட்ரியில் போய் பார்த்து, கிறிஷ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு பேட்டையில் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஷாப்பிங் மால்லாம் போனால் நிறைய வச்சுருக்காங்கல்ல திங்ஸ், அதுக்குண்டான ரேக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்க உட்கார்ற அந்த சேர், டேபிள், பெஞ்ச் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு வெளியூருக்கெலாம் அனுப்புகிறாங்க. பீரோஸ் செய்கிறாங்க, கார்ட்ஸ் செய்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த டேபிள் சேர்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நம்ம வெயிட் பண்ணுவாங்கள்ல, பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி அந்த சேர்ஸ், அந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நிறைய ஷீட்ஸு, நிறைய இந்த மாதிரி நீங்கள் அடுத்து இது படத்தில் வர்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப திக்காக இருக்கும் அந்த இதெல்லாமே. கட்டிலுக்கு அடிப்பகுதியிலலாம் வந்து நிறைய அந்த ரிப்ஸ் எல்லாம் கொடுத்து, கிராஸ் இதெல்லாம் நல்லா கொடுத்து, அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயிலெலாம் நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப பிரமாதமாக அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டு வந்து வேணும்னா அந்த மாதிரி அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அது இண்டஸ்ட்ரியல் இது தான். அங்கே நிறைய அவங்களே மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க. அங்கே போய் பார்த்து, நேரில் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு இது பண்ணிக்கலாம். நான் ஹைட்லாம் கம்மி பண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நம்ம மேட்ரஸ் போட்டுட்டு உட்காந்தோம்னா கால் வந்து தரையில் படாது, அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ செஞ்ச காட்டு வந்து ஹைட்டு கம்மியாக போட்டு, தலைப்பக்கம் எப்படி இருக்கணும், கால் பக்கம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் செஞ்சு ஆர்டர் பண்ணி வந்தது. இது வந்து இதுக்கு தனியாக வீடியோ பேசியிருக்கேன். அதனால் இந்த இது போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த லாரியில் அவங்க கொண்டு வந்த இதை கொண்டு வந்தாங்க. நல்ல கவர்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ரண்ட்டு ஃப்ரேமு, பேக் ஃப்ரேமை தலைப்பகுதிக்கும் கால் பகுதிக்கும் மாட்டி கொடுத்தாங்க. ஹெல்ப்புக்கு என்னுடைய கார்பெண்டர் நான் வர சொல்லியிருந்தேன். அவர் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு, வரல. ஸோ இன்னொரு ரிலேட்டிவ்கிட்ட சொல்லி அவங்க ஒரு ஆளை அனுப்பியிருந்தாங்க, சும்மா கூட நிற்கணுன்னு. அதுபோக அவங்க லாரியில் வந்திருந்த டிரைவரும், அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அவங்களும், அவங்க 2 பேரும் தான் எல்லாத்தையுமே பொருட்கள்லாம், டூல்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் மாட்டினாங்க. நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி வந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் பக்காவாக இருக்குது. இது 5 ஃபீட்டு இது மாடியில் குயின் சைஸ் மேட்ரஸ் இருக்குது ஏற்கனவே டியூராஃப்ளெக்ஸில், அதுக்கு உண்டானது தான் மாடியில். அதில் வந்து 3 ஃபீட்டு காட்டும் பழைய மேட்ரஸும் கீழே மாதிரி கிடந்தது. அதை பக்கத்து ரூமுக்கு மாற்றிட்டு இங்கே வந்து இந்த 5 ஃபீட் காட்டு புதுசு வாங்கி அதில் மேட்ரஸையும் போட்டாச்சு. நல்லாயிருக்கு நீட்டாக. அரௌண்ட் 8,000 சம்திங் இது. நல்ல கேஜ் எல்லாம் கூட போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த 4 ஃபீட் வந்து அரௌண்ட் 6,000 சம்திங் வந்தது. நல்ல ஸ்டடியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. நம்ம பழைய கட்டில்களோ இல்லை இன்னும் கடைகளில் போய் ரீட்டெயிலில் நம்ம வாங்குகிற கார்ட்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு கட்டில்கள் வந்து இருக்காது. நம்ம சொல்லி செய்யும்போது நமக்கு வந்து இப்படி வேணும் அப்படின்னு நம்ம 16 கேஜி 18 கேஜின்னு அது சொல்லலாம். அந்த ஷீட்டு கீழே சப்போர்ட் எனக்கு இத்தனை வேணும், படுக்கும்போது எந்த சத்தமும் இல்லாமல் அது வந்து நல்ல ஸ்டடியாக இருக்கும்ல, அதுக்காக. இந்த லெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பில்லர்ஸுங்கிறாங்க, அந்த எண்டில் கீழே ரப்பர் புஷ்லாம் வச்சு சிம்பிள் டிசைனாக, பட் ஆனால் நல்லா பார்க்க நல்லா ரிஜிட்டாக
ஸ்டடியாக இருக்குது. இது ஆன்லைன்லலாம் பார்த்துட்டு தெரியல நமக்கு ஆன்லைனில் வருது ரிட்டன் இது ஆப்ஷன்லாம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால இடையில் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சர்ச் பண்ணி இவங்க நம்பர் ஏற்கனவே வேறு ஐட்டங்கள் இவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் ரேக் மாதிரி. ஸோ நேரில் போய் ஒருக்க பார்த்துட்டு ஃபேக்ட்ரிலாம் பார்த்துட்டு இதுதான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த கால் பக்கமும் தலை பக்கமும் மாட்டுற அந்த பகுதி அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல அந்த ஃப்ரேம் திக்னஸ்ஸு பைப் திக்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீட்டாக வெல்டுலாம் பண்ணி அதை போல்ட்டு நட்டு போட்டு மாட்டுறதுக்கு உண்டான அந்த இது. இதில் இந்த வீடியோவில் வர மொத்தமும் தனித்தனி ஷார்ட்ஸு 3 minutes ஷார்ட்ஸாக இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்குறோன்னா பார்த்துக்கலாம். முழு வீடியோ பார்க்க வேண்டாம் அப்படின்னா அந்த சின்ன வீடியோலேயே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்குது. ஹாலில் கொண்டு வந்து முதல்ல வச்சாங்க. ஏன்னா இதில் வந்து 3 feet காட்டெல்லாம் கலட்டி மேலே கொண்டு போனால் தான் கீழே 4 feet மாட்ட முடியும். ஸோ ஏணிப்படி வழியாக ஏறி கொண்டு போக வேண்டியிருந்தது. அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏணிப்படியில் கொண்டு போகிறது கவனமாக கொண்டு போயிட்டு வரணும். அதனால் முதல்ல 3 feet மெத்த காட்டெல்லாம் கலட்டி மேலே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 feetக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் கீழே வந்து இதை எடுத்து கீழே 4 feet காட்டு மாட்டினாங்க. மேலே அதே மாதிரி 3 feet காட்டு இருந்ததை அப்படியே பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே 5 feet ஃபுல்லாக அசம்பிள் பண்ணாங்க. அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நமக்கு அந்த 4 feet காட்டு 5 feet காட்டு. அதுபோல் ஒரு ரிவால்விங் சேர் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. உட்கார்ந்தது கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதுவும் அமேசானில் இருக்குது. பட் அது தனித்தனியாக அனுப்புவாங்க. நம்ம வாங்கி அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆள் தேடிகிட்டு இருக்கோம். இது அங்கே பார்த்தேன். கிட்டத்தட்ட அது அமேசான் ரேட்டில் தான் இருந்தது. அவங்களே நீட்டாக கொண்டு வந்து ஃபிட் பண்ணியும் கொண்டு வந்து இது கூட வீட்டில் இறக்கி கொடுத்துட்டாங்க. அதுவுமே தனியாக ஷார்ட்ஸில் இருக்குது. நல்லா இருக்குது. உட்கார்றதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. வீட்டில் உட்காந்து பண்ணுறவங்க தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி லேப்டாப் வச்சு பண்ணுறவங்களுக்குலாம் அது ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான சேர். நம்ம காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தா சாயறதுக்கு அந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்ல, அந்த மாதிரி அது நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பேஸ் வந்து அப்படியே இருக்கும். அந்த முதுகு பக்கம் மட்டும் நல்லா சாஞ்சிக்கிடும். சில சேர் எப்படின்னா சாயம், பட் மொத்தமாக சாயம். பேஸு அந்த முதுகு பக்கம் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக டில்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்கிட்ட அப்படியும் ஒரு சேர் கிடக்குது. இது வந்து எப்படின்னா உட்கார்ற பகுதி அப்படியே தான் இருக்கும். அந்த முதுகு பக்கம் மட்டும் பின்னாடி போயிட்டு வரும் உங்களுக்கு. அந்த ஸ்பைனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைனலுக்கு எனக்கு அந்த கம்ஃபர்ட்டு நல்லா இருந்தது உட்காந்து சாயறதுக்கு. ரொம்ப போட்டு நம்ம வெயிட்டெல்லாம் அழுத்தாமல் நார்மலாக சாஞ்சாலே அந்த பின்பகுதி நல்லா ஈஸியாக சாயிற மாதிரி இருந்தது. இப்போ கார்லலாம் நம்ம வந்து அந்த லிவரை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம பொசிஷன் என்ன வேணுமோ சாஞ்சிக்குவோம். அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் காரில். நல்லா சாஞ்சிட்டு போனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால நம்ம எவ்வளோ தூரம் சாயிறோமோ அந்தளவுக்கு பின்பக்கம் அது நல்லா சாஞ்சிக்கிடுது. அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. 3000 சம்திங் தான். நல்லா தான் இருந்தது. அதே மாடல் இதுலேயும் இருக்குது அமேசானில். அவங்க ரெட் கலர் ஃபேப்ரிக் மாதிரி போட்டிருந்தாங்க அமேசானில். இது வந்து ஒரு என்ன ஆர்டிஃபிஷியல் லெதர் மாதிரி சம்திங்கில் போட்டிருக்காங்க. இதுதான் கீழே 4 feet அவங்க கொண்டு வந்துட்டு அந்த மேலே கவர்லலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போல்ட்டு நட் போட்டு நீட்டாக மாட்டினாங்க. மாட்டுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு இது வச்சுக்கிட்டாங்க, ஸ்டூல் மாதிரி வச்சுக்கிட்டு ஃப்ளோரில் இருந்து அதை கொஞ்சம் உயரமாக வச்சுக்கிட்டு அந்த நட்டு போல்ட்டு போடுறதுக்கு அப்போ தான் அது ஸ்மூத்தாக இருக்கும்ன்ட்டு ஆல்மோஸ்ட்டு மாட்டி முடிச்சிட்டாங்க. கால் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மெத்தையை போட்டாச்சுன்னா அது போக மேலே சும்மா 1 inch 2 inch மட்டும்தான் அந்த இது மட்டும்தான் தெரியும். இந்த 4 கார்னர்லேயும் இருக்கிறது பில்லர் அப்படிங்கிறாங்க. அதை பொதுவாக இது அந்த ஷீட்டு அந்த ஹைட்டெல்லாம் நான் இதில் சொல்கிறேன். ஷீட்டும் நல்லா இருக்குது. ஹைட்டு வந்து நான் 14 inches தான் வச்சேன். என்னுடைய உட்டன் காட்டை இப்போது ரீசெண்டாக ஹைட்டாக இருந்தது, அதை கட் பண்ணி அது வெயிட்டாகவும் இருந்துட்டு அதுக்கு வீல் வாங்கி வச்சேன் அமேசானில். நல்லாயிருக்கும் அந்த வீலு. ஏன்னா கட்டில் நகட்டணுன்னா மெத்தையோடு சேர்த்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது இப்போது.
ஏஜ் ஆகிட்டு நம்மளால் நட்ட முடியல. வீல் வச்சோம்னா ஸ்மூத்தாக அங்கே இங்கே போகும்ல அந்த மாதிரி. இதில் ஆக்சுவலாக நம்ம கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம மெத்தை போட்டால் உட்காந்தாலும் கால் தரையில் போடுற மாதிரி இருக்கணுன்னே மெனக்கிட்டு சொல்லி அவங்க ஸ்டாண்டர்டாக அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எல்லாம் ஒரே ஃப்ரேம் தான் இருக்கும். யாருக்குனாலும் அவங்க அந்த 17 இன்ச்சு உயரம் ஏதோ வைப்பாங்க போல். நான் 14 3 இன்ச்சு குறைச்சி செய்ய சொன்னேன். அந்த சேர் தான். அந்த சேருக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தலைப்பக்கம்லாம் ரொம்ப சிம்பிளான டிசைனு, கால் பக்கமும் சிம்பிளான டிசைனு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் காமிச்சப்பவே சொன்னேன், டிசைன்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், நல்லா தான் இருக்குது, இதே டிசைனே பண்ணிடுங்க, ஹைட்டை மட்டும் பண்ணுங்க அப்படின்னா. அந்த ஹைட்டு இப்படி இறக்குறதுனால அதை மட்டும் ஸ்பெஷலாக அவங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த 2 கட்டிலுக்காக எனக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெகுலர் ஆர்டரில் வந்து இந்த மாதிரி இருக்காது. அந்த கட்டில் 17 இன்ச்சஸ் ஹைட்டில் தான் போல்ட்டு போடுற மாதிரி இருக்கும். 14 இன்ச்சஸ்னா அந்த பகுதியை மட்டும் இது பண்ணாங்க. இது அந்த சேர் பற்றியான வீடியோ தனியாக ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். இது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டில் அவங்க மாட்டுறதுக்கு வந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது. சிம்பிளாக ஸ்ட்ரைடியாக நீட்டாக இருக்கும். 4 ஃபீட்டு 5 ஃபீட்டு அதுக்குள்ளே அந்த இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க இது பண்ணாங்க, இறக்கி வச்சாங்க முதல்ல. இதுதான் அந்த பேக் பாருங்கள் எவ்வளோ ஜோராக அதில் கொடுத்துருக்காங்கன்னு, எத்தனை சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு. இது லாரியில் கொண்டு வரும்போது அந்த பேக்கிலலாம்